எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஒஷிராவை தான் காட்டுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. ரைனா அங்கே என்ன இருக்கு, அங்கே வெறும் எம்டி பேஸ் தான் இருக்கு. நீ இப்படி பார்க்கறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒஷிராவும் சொல்றான், ரைனா அவங்ககிட்ட நான் எப்படி சொல்றது, அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் விட நான் இப்போ கேர்ஃபுல்லா ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நீ எதனா டிஃப்ரெண்டா நடந்தாலே நீ அப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருப்பாளா? அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. அவன் எப்படி ஒரு ஷார்ப்பா கண்டுபிடிக்கலாம் தெரியலன்னு சொல்லிட்டு ஒஷிரா சொல்ல, ரைனா இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ எதை தான் பார்த்துட்டு இருந்தேன், இங்க என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க, அடா நான் என்னடா திடீர்னு ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன், சாரிடா நான் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம எல்லாம் சொல்லிட்டு போவேன். உஷிராசா அடா அவன் என்னடா கூப்பிட்டா, அவளும் சொல்றான் கடைசியா நம்ம 2 பேரும் தான் தனியா இருக்கான், ரைடு நம்மளுக்கு தனியா பேசுறதுக்காக நம்மளை விட்டுட்டு போயிருக்கான். ஓ நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உஷிரா கேட்க, அவளும் தலையாட்டான், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட அதை பத்தி சொல்லல இல்ல, ஓ நீங்க அதை பத்தி பேச நினைக்கிறீங்களா, அவளும் தலையாட்டேன். ரைனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீயும் ரைடவும் டேட்டிங் போறீங்களான்னு சொல்லிட்டு இவளும் கேட்க, ரைனாவும் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ரைனாவும் உஷிரான்னு சொல்லிட்டு கூப்பிட அவளும் ஓடிட்டே யோசிக்கிறா. ரைனா அவளோட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் சொன்னான், ஆனா ரைடா மட்டும் தான் இப்ப இருக்கான். இப்படி இவ்வளவு பேசிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவன் கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கான், அது ஒஷிரா கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ள சொல்றான், இது ஒரு சேலஞ்ச் லெட்டர்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்ல இது ஒரு ஃபைட் நினைக்கிறேன். ஒருவேளை ஒஷிரா எல்லாம் தப்பானிட்டு இருக்கா, ஒஷிரா இது மாதிரி ஃபைட் எல்லாம் அவளுக்கு பிடிக்காது, அவன் இது மாதிரி அனுப்பினான்றது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இப்போ ஒஷிராவும் நம்ம ஹீரோ பேரை கூப்பிட சொல்லு ஒஷிரா நம்ம ஹீரோ சொல்ல, அட நான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். அவளும் சொல்றான், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரைனா நீ கூப்பிட்டு வரல, ஆமா நான் தனியா தான் வந்தேன், சரி ஓகே, ஆனா அவன் என்னை இப்படி பார்க்கறதே நான் விரும்பல, அது மட்டும் இல்ல இப்போ உனக்கு எனக்கு ஃபைட் நடக்க போகுது. இப்படி இவ்வளவு பேச, அட இப்பனால இப்படி கொலவரியோட இருக்கான். அவளும் சொல்றான், தோர்த்தவங்க வின் பண்ணவங்க சொல்றதை கேட்கணும், அது மட்டும் இல்ல நான் உனக்கு இப்ப நான் ரிவர்ஸ் கேம்ல உனக்கு சேலஞ்ச் பண்றேன், உனக்கு தற்காப்பு கலையை பத்தி அவ்வளவா தெரியாது, அதனால தான் அது நியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன். ஓ அப்படியே எனக்கு இப்பதான் ரிலீஃபா இருக்கு, எனக்கு புரிஞ்சுது, அப்ப நீ இருக்கல, அப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு, நீயே பிளாக் கேனாரு அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுக்கு நீ பதில் சொல்றதை பொறுத்து இருக்கு, அது மட்டும் இல்ல நான் ஜெயிக்கும் போது நான் யாருன்னு உனக்கு காட்டுட. இவனால இவ கொலவரியோட இருக்கா போல. ஹீரோன்னு சொல்றான், இல்ல நான் எப்படியும் இல்லை வின் பண்ணி ஆகணும், அவ ஏதோ ரீசனுக்காக தான் ப்ளே பண்றா. அட என்னடா அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே காரணத்தையும் அவன் எடுத்துட்டான். ஒஷிராவும் சொல்றான், ரைனா ரிவர்ஸ் கேம்ல என் கூட வின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு இமேஜினேஷன் பண்றான். அங்க டீச்சர் சொல்றாங்க, நியூ செமஸ்டர் வந்தனால அவங்களுக்கு அலர்ட் பண்ண சீட்ல போய் உட்காருங்க. இப்போ ஒஷிராவும் சொல்றான், என்னோட நியூ சீட் மட்டும் கூட நான் எப்படி க்ளோஸ் ஆக போறேன்னு தெரியல, ரைனா நான் உன்னோட பக்கத்துல உட்காந்து நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு ரைனாவும் சொல்ல, ரோஷா அவ ரொம்ப கியூட்டா இருக்கா, அது மட்டும் அவளை நான் இவ்வளவு க்ளோஸா பார்த்ததே இல்லை, அவள் பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கா, நான் அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல, கிளாஸ் பிடி பீரியட் நடக்க போகுது. ரைனாவும் ஒஷிரா பக்கத்துல போய் இவளும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்க, நான் அவனோட ஜிம் கிளாத்தை கொஞ்ச நேரம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இவளும் கேட்க, சாரி என்னோட ஜிம் கிளாத் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல, ரைனாவும் சொல்றான், தேங்க்ஸ் நான் என்னோட ஜிம் கிளாத்தை நான் மறந்து வச்சுட்டேன். ரைனாவும் சொல்ல, ரைனா ரொம்ப குட்டியானவ, அது மட்டும் இல்ல அவ ரொம்ப அழகானவ, அவ எப்பயுமே அவளோட மனசை விட்டு கொடுக்க மாட்டான், அவ பேசும்போது ரொம்ப அமைதியா இருக்கும், அவ ஒவ்வொரு டைம் பேசும்போது ரொம்ப க்ளோஸா இருப்பான், அவ ஒவ்வொரு டைம் இது மாதிரி பண்ணும்போது எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, உனக்கு ரிவர்ஸ் கேம் பிடிக்குமா சொல்லிட்டு ஒஷிரா கேட்க, ஆமா எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒஷிரா சொல்றா. ஒஷிராவும் சொல்றா, சரி நம்ம இதை கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம், அங்க இருக்க ஷெல்ஃப் ஓரமா எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு இவன் சொல்றா, உன்னால அதை பண்ண முடியும் கேட்க, நான் அதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, ஒஷிராவும் கேட்கறான், நீ நல்லா இருக்கேன்னு கேட்க, அவளும் சொல்றான், நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, பாரு உன்னோட பேஸ் பிளட் டஸ்டா இருக்கு, உன்னால தான் அது பண்ண முடியாதுன்னு தெரியும்ல, நீ என்ன மாதிரியா நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால நீ இன்னும் அழகாவது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒஷிராவுக்கு போட்டு விடுறா. அவளும் சொல்றான், நீ இப்பதான் ரொம்ப அழகா இருக்க ஒஷிரா இப்படி அவளும் சொல்ல, அப்படியே பிரசன்ட் சீன் தான் காட்டுறாங்க. இஷிகாவும் சொல்றான், ரைடா எங்கேயோ சீக்கிரமா போயிட்டான், ஓ அப்படியா தேங்க்ஸ் சொல்லிட்டு ரைனாவும் கிளம்ப இவங்க 2 பேரும் தனியா வீட்டுக்கு போகுது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இஷிகாவும் சொல்றான், ஒரு வேளை அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படி. ரைனாவும் கீழே ஏதோ கிளிப் கிடக்குது, அவனா அதை எடுத்து லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு பாக்குறா. ஹீரோவும் கேட்கறான், சரி நீ வின் பண்ற ஏதோ கேட்கணும்னு சொன்னால, அப்ப நீ என்ன கேட்ப என்கிட்ட. அவளும் சொல்றான், சரி ரைனா உன்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றான்னு நீ அதை பத்தி நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்ல அதனால தான் சொல்றேன், நீ ரைனா கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஓ நீ உண்மையாக தான் கேட்கணும்னு நினைச்சியா, அப்ப நான் தோக்க மாட்டேன், என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படி நம்ம ஹீரோவும் சொல்ல, அவன் தான் திரும்பவும் ஃபைட் பண்றான். இப்படியே போச்சா எனக்கு டிஸ்அட்வான்டேஜ், கடைசி அவன் தான் வின் பண்ணிட்டான். ஆனா ஏன் உனக்கு தான் ரைனாவை பிடிக்காது இல்ல, நீ தோத்தா என்ன சொல்லிட்டு இவளும் கேட்க, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க உஷிரா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ரைடா குன் நான் நினைக்கிறேன் நீ சாரி நான் எல்லாம் சொல்லியிருந்தேன் என்ன மன்னிச்சிடு. ரைனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா நீ எப்படி ஃபீல் பண்றியோ அது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அங்க ரைனா வந்துட்டு இருக்கா போல. ரைனா நீ எவ்வளவு நேரம் இங்க இருந்த, நான் இப்பதான் வந்தேன், உன்னோட ஏர் கிளிப் நான் கண்டுபிடிச்சேன், அதனால வாங்கிட்டே எடுத்து வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி ரைனாவும் சொல்ல இவளும் தேங்க்யூ சொல்றா. என்னை மன்னிச்சிட்டு ஓச்சிடா, அன்னைக்கு என்ன நடந்தது நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், நான் ஏதோ அவனுக்கு தப்பா ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன், அப்ப என்னால அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஆனா ரைடா மாட்டேன் அவன் எப்படி ஃபீல் பண்ணான்னு என்கிட்ட சொன்னான், அப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா என்னால தான் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. அவன் என்ன அப்படி பார்க்கும்போது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைச்சேன், அதனால அவங்ககிட்ட நான் எதுவும் சொல்லாம ஓடி வந்துட்டேன். அது மட்டும் இல்ல திரும்ப எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாம தான் நான் அப்படியே இருந்துட்டேன். ஒஷிராவும் சொல்றான், ஓ இவ்வளவுதான் நடந்ததா, என்ன மன்னிச்சு ரைடும் சொல்லிட்டு இவ்வளவு மன்னிப்பு கேட்க ஹீரோவும் சொல்றான், அதை பத்திலாம் கவலைப்படாத,
எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தான். ரைனா, அன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இருந்தாலும் அவங்க கூட நான் எப்பவும் இப்படி க்ளோஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளும் சொல்றான், ரைடர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ரொப்போஸ் பண்ண அங்கே இருக்க 2 பேரும் கடைசியாக சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏந்து வர ஹீரோவும் கேட்குறான், ஆமாம் நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே இருந்தீங்க? ரைனா உன்னை தேடத்துக்காக வந்தா, அதனால் என்ன நடக்க போது நாங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். அதனால தான் நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். சரியா? அவளும் மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் பக்கத்துல க்ளோஸாக இருந்தா ரைனா என்னோட ஹார்ட் பீட் துடிக்கிறத கேட்டே இருப்பான். ஆனாலே அன்னையிலேருந்து நான் அவகிட்ட இருந்து தூரமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் திரும்பவும் ரைனா கூட பேச முடிஞ்சுது. ஆனால் நான் இப்போ தான் அதை பற்றி யோசிக்கிறேன். அன்னைக்கு ரைடா ஒண்டி என்னை கண்டுபிடிக்கணும், நான் இப்போ இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அங்கே ரைனாவும் கண் கலங்குறா. இப்படியே இந்த